ஒரு ஊரிலே ராமு என்ற ஏழை விவசாயியும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு பல வருடங்களுக்கு பின்னரே ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே அவர்களின் உலகமாக இருந்தது. அவர்களின் செல்ல பிராணியாக ஒரு கீரி பிள்ளையை வளர்த்து வந்தனர். அந்த கீரி பிள்ளையும் அவர்களின் குழந்தையிடம் மிகுந்த பாசமுடன் இருந்தது. குழந்தை சிரித்தால் மகிழ்ச்சியுடன் விளையாடும். குழந்தை தூங்கினால் கட்டிலுக்கு அருகில் அமைதியாக காவல் காக்கும். ஒரு நாள் ராமுவின் மனைவி கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றாள். அதே நேரம் ராமுவும் வயல் வேலைக்காக வெளியே செல்ல வேண்டி இருந்தது. வெளியே செல்ல முன்னர் அவன் கீரியை தடவி சொன்னான், நான் சென்று வருகின்றேன், குழந்தையை கவனமாக பார்த்துக்கொள் என்று. கீரியும் அமைதியாக தலையசைத்தது. இருவரும் சென்ற பின்னர் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. தொட்டிலில் குழந்தை இனிமையாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது எங்கிருந்தோ வந்த பெரிய விஷ நாகம் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தது. அதன் கண்கள் நேராக தொட்டிலேயே நோக்கின. ஆபத்தை உணர்ந்த கீரி உடனே எழுந்தது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த விஷ பாம்பின் மீது பாய்ந்தது. வீட்டிற்குள் கடுமையான போராட்டம் தொடங்கியது. பாம்பு சீறியது. கீரி தைரியமாக எதிர்த்தது. தரையில் உருண்டு புரண்டு இரண்டும் உயிர் போராட்டத்தில் ஈடுபட்டன. இறுதியில் கீரி அந்த விஷநாகத்தை கடித்து கொன்றது. பாம்பு உயிரிழந்து தரையில் விழுந்தது. போராட்டத்தினால் கீரியின் வாயிலும் உடலிலும் பாம்பின் இரத்தம் படிந்திருந்தது. ஆனாலும் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய பெருமையுடன் தனது எஜமானியின் வருகைக்காக வீட்டு வாசலில் வந்து அமர்ந்திருந்தது. சிறிது நேரத்தில் ராமுவின் மனைவி வீடு திரும்பினாள். வாசல் அருகே ரத்தம் படிந்த வாயுடன் அமர்ந்திருந்த கீரியை பார்த்து அதிர்ச்சியுற்றாள். அவள் மனம் உடனே தவறாக நினைத்தது. என் குழந்தையை இது கொன்றுவிட்டதோ என்று அலறினாள். பயம், கோபம், அவசரம் எதையும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த கனமான தண்ணீர் குடத்தினால் கீரியினை ஓங்கி அடித்தாள். அந்த அப்பாவி கீரி ஒரே அடியில் தரையில் விழுந்து உயிரை இழந்தது. அவள் அழுதபடியே வீட்டிற்குள் ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை உறைய வைத்தது. அங்கே குழந்தை தொட்டிலில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகே கொடிய விஷநாகம் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது. அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது. தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய விசுவாசமான ஜீவனை அவசரத்தில் அடித்து கொன்று விட்டேனே என்று தலையில் அடித்து கதறி அழுதாள். கீரியின் உடலை அணைத்து என்னை மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று கதறினாள். ஆனால் போன உயிர் திரும்பவில்லை, திரும்ப முடியாது. அவளது அவசரத்தினாலும் கோபத்தினாலும் எடுத்த முடிவு அவள் வாழ்க்கை முழுவதும் மனவேதனையை தந்தது.